அத்தியாயம் 9. உணர்ச்சிவசப்பட்ட ராஜகுமாரி. அலிஷாவிற்கு அவளது பெற்றோரின் ஆதரவு இருப்பதனால் ராஜகுமாரனை தேடி செல்கிறேன் என்று தனது வீட்டில் அனுமதி வாங்கி விட்டு ராஜகுமாரன் என்னும் ராஜகுமாரியை தேடி தனது காதல் பயணத்தை அலிஷா மேற்கொண்டாள். 5 நாள் பயணத்தின் முடிவில் அலிஷா அந்த மலை கிராமத்தை அடைந்தாள். நாகரீகம் வேகமாக வளரும் இவ்வுலகில் நாகரிக முன்னேற்றம் இல்லாத கிராமம் அது. வண்டிகளை இன்னும் குதிரையில் தான் அவர்கள் இழுத்து செல்வார்கள். விவசாயம் தான் அவர்களில் மூல தொழில். அதனால் ஆடு, மாடு, கோழி, குதிரை இல்லாத வீடே அந்த கிராமத்தில் இருக்காது. கிராமம் மிக பெரியது என்றாலும் அந்த கிராமத்தின் மக்கள் தொகை சற்று குறைவு தான். கிராமத்தின் முக்கியமான இடம் வந்ததும் குதிரை வண்டிக்காரன் அலிஷாவை இறங்கிக் கொள்ள சொன்னான். சுற்றும் முற்றும் பார்த்து கொண்டே அலிஷா முன்னேறி சென்றாள். அங்கே அவள் காணும் அனைவரின் முகமும் அவளுக்கு பழக்கப்படாதவர்கள் என்றாலும் சற்று தூரத்தில் நடந்து வந்த பெண் ஒருவளின் அருகே சென்று ராஜகுமாரியை பற்றி விசாரித்தாள். அவ்வாறு விசாரிக்கும் பொழுது வேண்டும் என்றே தன் கழுத்தில் புதிதாக அணிந்த ராட்சை விதைகளால் தொடுக்க பட்ட மாலையை ஒன்றை அந்த பெண் பார்க்கும்படி காட்டினாள் அலிஷா. ஆம், அது அவளுக்கு மருத்துவர் கொடுத்த யோசனை தான். ஏனென்றால் இந்த கிராமத்தை சேர்ந்த அனைவரும் காட்டேரிகள் தான். ராட்சை மாலை அணிந்திருந்தால் அவர்கள் காட்டேரிகளுடன் வாணிபம் செய்யும் மனிதர்கள் என்று அர்த்தம். அலிஷாவின் கழுத்தில் உள்ள மாலையை பார்த்த பின் அந்த பெண் ராஜகுமாரியின் வீட்டிற்கு செல்லும் வழியை கூறினார். அரை மணி நேரத்தில் அலிஷா அந்த பெண் கொடுத்த முகவரிக்கு வந்தடைந்தாள். அந்த வீட்டின் கதவு திறந்து தான் இருந்தது. வாசலில் இருந்து கூப்பிட்டு பார்த்தாள். உள்ளே இருந்து யாரும் பதிலுக்கு குரல் கொடுக்கவில்லை. அதனால் வீட்டின் உள்ளே நுழைந்தாள் அலிஷா. வீட்டின் உள்ளேயும் யாரும் இல்லை. ஒவ்வொரு அறையிலும் தேடி விட்டு பின் வாசல் வழியாக வெளியே வந்தாள். அங்கே தான் அந்த வீட்டின் கோழிகள் வளர்க்கும் இடம் இருந்தது. அங்கே பல கோழிகளுக்கு நடுவே தலையில் தொப்பி அணிந்தவாறு ஒரு பெண் கோழி முட்டைகளை சேகரித்து கொண்டிருந்தாள். அவளை பார்த்த அடுத்த கணமே அது ராஜகுமாரி தான் என்பதை அலிஷா புரிந்து கொண்டாள். இனம் புரியாத சந்தோஷத்தில் தன் கையில் உள்ள பெட்டியை அங்கேயே போட்டு விட்டு ராஜகுமாரியை நோக்கி வேகமாக ஓட்டினாள் அலிஷா. காலடி சத்தம் கேட்டு ராஜகுமாரி மெல்ல திரும்பி பார்த்தாள். அவள் திரும்பி பார்ப்பதற்கும் அவள் அருகே அலிஷா வந்து விட்டாள். வந்த வேகத்தில் ராஜகுமாரியை கட்டி அணைத்தாள் அலிஷா. அது அலிஷா தான் என்று தெரிந்த அடுத்த கணமே அவளை தூக்கிக் கொண்டு அங்கே இருந்து வேகமாக ஓட்டினாள் ராஜகுமாரி. இத்தனை நேரம் எங்கே இருந்தார்களோ தெரியவில்லை. ஓநாய்களுடன் சில காட்டேரிகள் அவர்கள் இருவரையும் துரத்தி சென்றார்கள். ராஜகுமாரியின் தோளில் இருந்த அலிஷா பின்னால் திரும்பி பார்த்தாள். இத்தனை கொடூரமான ஓநாய்களை அவள் இன்று தான் பார்க்கிறாள் போல். தன்னை துரத்தி வரும் அவற்றை பார்த்து பயத்தில் உறைந்து போனாள். ஓநாய்களும் காட்டேரிகளும் வேகமாக வந்தாலும் ராஜகுமாரியின் வேகத்திற்கு அவர்களால் ஈடு கொடுக்க முடியவில்லை. சற்று நேரத்தில் அவர்களிடம் இருந்து தப்பித்து ஓர் பாதுகாப்பான இடத்திற்கு இருவரும் சென்றார்கள். ஆம், அது மக்கள் வசிக்கும் நகரம்தான். அலிஷாவை கீழே இறக்கி விட்டுவிட்டு, எதற்காக இங்கே வந்தாய் அலிஷா? கருணை காட்டுவதற்கு அவர்கள் ஒன்றும் மனிதர்கள் இல்லை. நல்லவேளை பகல் நேரத்தில் என்னை தேடி வந்தாய். இரவாக இருந்திருந்தால் இந்நேரம் நீ அவர்களுக்கு இரையாக மாறி இருப்பாய் என்று மூச்சு வாங்கிக் கொண்டே சுற்றும் முற்றும் ராஜகுமாரி பார்த்தாள். முதல் முறை பகலில் ராஜகுமாரியை பார்க்கிறாள் அலிஷா. டேய், எனக்காக ராஜகுமாரனாக உன் உருவத்தை ஒருமுறையேனும் மாற்று. அந்த முகத்தை பார்த்து பல வருடங்கள் ஆனது போல் இருக்கிறது என்று பரிதாபமான குரலில் கேட்டாள் அலிஷா. அலிஷா, நீ அதை மறக்க வேண்டும் என்று தான் நான் இங்கே வந்தேன். இங்கே வந்தும் அதையே கேட்டால் என்ன அர்த்தம் என்று ராஜகுமாரி சொல்லும் நேரம், தயவு செய்து எனக்கு அந்த முகத்தை காட்டு, நான் பார்க்க வேண்டும் என்று சொல்லிக் கொண்டே கண்ணீர் வடிக்க தொடங்கினாள் அலிஷா. ஐயோ அலிஷா, உனக்கு எவ்வாறு புரிய வைப்பேன்? அது உண்மை இல்லை, வெறும் மாயை தான். மாயையாக இருந்தாலும் பரவாயில்லை, உன் காதலானாக இருந்தாலும் பரவாயில்லை, நான் இப்பொழுதே பார்க்க வேண்டும் என்று கைகூப்பி கேட்டாள் அலிஷா. உனக்கு எப்படி அது தெரியும் என்று சற்று திகைப்பில் கேட்டாள் ராஜகுமாரி. முதலில் நான் ராஜகுமாரனை பார்க்க வேண்டும். அவன் குரலை கேட்க வேண்டும். அவனது அழகான கண்களை பார்க்க வேண்டும். அந்த கண்களை மறைத்தவாறு வளர்ந்திருக்கும் அழகான தலைமுடியை பார்க்க வேண்டும் என்று அவளது சோர்ந்து போன கண்களை விரித்தவாறு கேட்டாள் அலிஷா.
கொல்ல வந்த சிங்கமும் பரிதாபம் கொள்ளும் அந்த கண்களை பார்த்தாள். ராஜகுமாரி மட்டும் என்ன விதிவிலக்கா? அவளும் பரிதாபம் கொண்டு விட்டு அலிஷாவை சற்று மறைவான இடத்திற்கு அழைத்து சென்றாள். எப்பொழுது ராஜகுமாரனாக இவள் மாறுவாள் என்பது போல் அவளின் முகத்தையே ஏக்கத்துடன் பார்த்து கொண்டிருந்தாள் அலிஷா. ஓரிரு நிமிடங்கள் ஆகியும் ராஜகுமாரியால் ராஜகுமாரனாக மாற முடியவில்லை. என்ன ஆயிற்று? எதற்காக இன்னும் யோசித்துக் கொண்டிருக்கிறாய்? என்னை மன்னித்து விடு அலிஷா. என்னால் மாற முடியவில்லை. போய் சொல்லாதே. உன்னால் முடியும். தயவு செய்து ராஜகுமாரனாக உன் உருவத்தை மாற்று. என்னை உயிருடன் வதைக்காதே என்று மிகவும் கெஞ்சி கேட்டாள் அலிஷா. மேலும் 2 நிமிடங்கள் ஆகியும் ராஜகுமாரியால் மாற முடியவில்லை. அப்பொழுது தான் மருத்துவர் சொன்னது அலிஷாவிற்கு ஞாபகம் வந்தது. ஆம், உணர்ச்சிவசப்பட்டால் மாறிய உருவம் கலையும் என்றால் உணர்ச்சி வசப்படும் நேரம் உருவத்தை மாற்றவும் முடியாது. இதை புரிந்து கொண்ட அலிஷா, இப்பொழுது நீ எதற்காக உணர்ச்சி வசப்படுகிறாய் என்று கேட்டாள். ஏனென்றால் என்று தான் சொல்ல வந்ததை விழுங்கி விட்டு ஒரு கணம் அங்கும் இங்கும் நடந்து விட்டு, ஏனென்றால் உனக்கு என்னை பிடித்திருப்பது போல் எனக்கும் உன்னை பிடிக்கும் என்று சொல்லிக் கொண்டே அலிஷாவை ராஜகுமாரி கட்டி அணைத்தாள். இது கனவா இல்லை நிஜமா என்று அலிஷா திகைத்து போனாள்.